வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரோஹிணி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு தங்கம் வாங்குறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் வந்து பார்வதி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோஹிணியும் அது இல்லாம ரோஹினியோட அம்மாவும் நின்று பேசிட்டு இருக்காங்க. இது விஜய் பாக்குறாங்க. என்ன ரோஹிணிக்கும் அந்த அம்மாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிறாங்க. சரி அவங்க என்னதான் பேசுறாங்க கேட்போமே அப்படின்னு சொல்லி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசுறாங்க. அம்மா இது மாதிரி மனோஜுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் நகையை வைக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா சரிவான்னு சொல்லி அவங்களும் கிளம்பி போறாங்க. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, என்ன ரோஹிணி உங்களை அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடியே போறாங்க. போன உடனே கரெக்டா ஒரு தங்க கடைக்கு போறாங்க. போன உடனே இந்த மாதிரி அடகு வைக்கிறாங்க. வச்சுட்டு கேஷும் வாங்குறாங்க. இது விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க, எதுக்கு ரோஹிணி இவங்கிட்ட பேசுறாங்க, அதுல தங்க வச்சு காசு ரோஹிணி வாங்கிட்டு இருக்கான், என்ன நடந்துட்டு இருக்கு விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி விஜய் வந்து வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. என்னன்னு கேட்போம் ரோஹிணி கிட்ட அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி அந்த நேரத்துல காசை ரெடி பண்ணி ஜிஎஸ்டி ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்து மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ரோஹிணி, இப்ப நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. போன உடனே விஜய் நின்றுட்டு இருக்காங்க. நீ கேட்டே அவனை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுமா, நீ பணத்தை விஷயத்த கூட ரோஹிணி எனக்கு பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, என்னடா சொல்ற, நான் பண்ணது விஷயம் அவ பண்ணிட்டாளா, அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி கடைக்கு ஜிஎஸ்டி கட்டலன்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கம்மா. கடையை சீல் பண்ண வைக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் ரோஹிணி எங்கேயாச்சும் அப்படி அப்படின்னு போயிட்டு காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜய் பலர்னு அடிக்கிறாங்க. மனோஜ், ஏய் என்னடா உன்னை இவ்வளோ பெரிய ஆளை ஆக்கி விட்டுட்டு நான் பண்ணது அவ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ், அம்மா இப்போ எதுக்கு மேலே அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் ரோஹிணி எங்கேருந்து உனக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி அது வந்து வித்யா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, வித்யா கிட்ட இருந்தா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமேண்டி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. ஆமாம் நான் அந்த அம்மா கூட நான் பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, எந்தம்மா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் பையனை கூட்டிகிட்டே ஒரு அம்மா வருவாங்களே ரெண்டு பேருமே, அந்த பொம்பளை கிட்டே நீ பேசிகிட்டு இருக்க, உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஏய் பொய் சொல்லாத, நீ பேச நான் கேட்டுதான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி, ஐயோ எப்படா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி எப்படியோ சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன் ஆண்டி, அந்த நேரத்தில் உங்களை பார்த்தேன், தெரிஞ்சவங்களாச்சே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தானே இந்த பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, அப்படியா, இல்லையே நீங்கள் அப்படிலாம் பேசலையே, ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்ச ஆள் மாதிரி பேசிட்டு இருந்தீங்களே நீங்கள், அதுவும் அம்மா அம்மா சொல்லி கூப்பிட்டு இருந்த நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இல்லை ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி எஸ்கேப் பொறுமையாக ஆகிறாங்க. அப்போ விஜய் திருப்பி கூப்பிடுறாங்க, ரோஹிணி நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி, ஐயோ இப்போ திருப்பி என்ன கேட்க போகிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லுங்கண்டி அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, சரி பணத்தை எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் ஆண்டி சொன்னனே வித்யா கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே நீயும் அவங்களும் ஏதோ தங்க கடையில் போயிட்டு காசு வாங்குற மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி, ஐயோ இது இங்கே பார்த்துட்டாங்களா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.